இப்போ இந்த கலியுகம், கலியுகத்தின் கடைசி நேரத்தில் இருக்கும் நம்ம. இது எப்படி இருக்கும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அளவுக்கு மீறி மனிதன் இந்த பஞ்சபூதங்களை அசுத்தப்படுத்துவான், அளவுக்கு மீறி அசுத்தப்படுத்துவான். அதனால் அவைகள் சீற்றமடையும். அது எப்படின்றது உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். அதனால அதன் அடையாளமாக இப்போது நில அதிர்வுகளும் சுனாமி அலைகளும், சுனாமிகள் என்பது நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பிரளய அலைகள்னு சொல்லியிருக்காங்க. சுனாமின்றது ஜப்பானிய மொழி. அந்த காலத்தில் இப்போ நம்ம எல்லாரும் அதான் பயன்படுத்துகிறோம். சுனாமின்னா தான் நமக்கு தெரியுது. அது தமிழில் சொல்லணும்னா பிரளய அலைகள். எரிமலைகள் வெடிப்பதும் பேய்மழையால் வெள்ளப்பெருக்கு எடுப்பதும் பல இடங்களில் அடிக்கடி நடக்குது. இப்போ இதுக்கு காரணத்துக்கு அப்புறம் வருவோம். இப்போ நமக்கு தெரியுது, பேப்பரில் வருது. சென்னையிலெல்லாம் இது வரைக்கும் பல நூறாண்டுகளாக நில அதிர்வு இருந்ததில்லை. இப்போ ஒரு சாம்பிள் வந்திருக்குது. அதில் ஒன்றும் அழிவு ஏற்படலை. முதல்ல இறைவன் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காரு, எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணிப்பார், அப்புறம் ஒன்று பெருசாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. நிலநடுக்கங்கள் இல்லாத இடத்தெல்லாம் நிலநடுக்கம் வருது. எரியாத எரிமலைகள் எல்லாம் வெடிக்கிறது, வெடித்து பெரிய அழிவை ஏற்படுத்துகிறது. அது மாதிரி வெள்ளம் இல்லாதவரெல்லாம் வெள்ளம் பேய் மழை பெய்து ஒரே வெள்ளக்காடாக மாறி எல்லாம் அடித்து செல்கிறது. அதே மாதிரி சில இடங்களில் மழையே பெய்யாமல் பாலைவனங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இப்படி மனிதனுக்கு இதையெல்லாம் ஏன் நடக்கிறது என்று மனிதர்கள் எண்ணி பார்த்தார்களா? அதையெல்லாம் எண்ணி பார்த்திருந்தால் இதற்கு ஒரு வழி இருக்கே. எல்லாவற்றுக்கும் இறைவன் ஒரு வழி வச்சிருக்கான். அப்படி நீ ஒரு வழியை, அந்த வழியை என்னவென்று தெரிந்து கொண்டால் கூட அதை பின்பற்ற முடியாது. ஏனென்றால் கலிகாலம், இறைவன் விதி அது. இப்போ சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்மால அதை பின்பற்ற முடியாது. உன்னுடைய உறவினர் ஒருவர் உனக்கு நிறைய கெடுதல் செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோ. அவரை நீ ஒரு கல்யாணத்தில் சந்திக்கிற, உனக்கு தெரியும் ரொம்ப நெருங்கின உறவு, ஆனால் உனக்கு ரொம்ப கெடுதல்லாம் பண்ணியிருக்காரு அவர். இருந்தாலும் அவரை வாங்கன்னு தானே நீ இவரை வரவேற்கிற. உள்ள ஒன்று இருக்குது, வெளியில் ஒன்று செய்கிறோம். ஏன்னா நம்மால் செய்ய முடியாது. உண்மையில பார்க்க போனால் அவரை பிடிச்சி 4 போட்டு போடான்னு சொல்லணும். அதுதான் உன்னுடைய மனதில் இருக்கிறது. ஆனால் அதை உன்னால் செய்ய முடிகிறதா? முடிகிறதில்லை. 4 பேருக்கு முன்னாடி செய்ய முடியுமா? முடியாது. அந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலும் இதெல்லாம் தெரிந்து வைத்தால் கூட நமக்கு அதை செயல்படுத்த முடியாத நிலை.